வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024 ரிலீஸ் ஆன ஆரகன்ங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகா தமிழில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குதுங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புராண கதையை மையமாக வைத்து உருவாக்கி இருக்கிற படம் தான் இந்த ஆரகன் திரைப்படம். இந்த படத்தோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா ஹீரோ மைக்கிளும் ஹீரோயின் கவிப்பிரியாவும் 2 பேரும் லவ் பண்ணிட்டு வராங்க. மைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. அதனால அவர் ஒரு சைடு அமௌண்ட் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பிசினஸ்காண்டி இவருக்கு சப்போர்ட்டா கவிப்பிரியாவும் முயற்சி செஞ்சு வராங்க. இந்த நிலையில தான் ஸ்ரீரஞ்சினின்னு ஒருத்தவங்க மலை பிரதேசத்துல பாத்தீங்கன்னா தனியா வசிச்சு வராங்க. அவங்கள பார்த்து கொள்ளும் பொறுப்பு பாத்தீங்கன்னா கவிப்பிரியாவுக்கு கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு சம்பளமும் அதிகமா கொடுக்குறாங்க. ஸோ அதனால அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இந்த வேலைக்காக மைக்கிளை விட்டு ஒரு 6 மாச காலம் பிரிஞ்சு போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. முதல்ல மைக்கிள் ஒத்துக்கிட மாட்டேங்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒத்துக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவிப்பிரியாவும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீரஞ்சினி அவங்க கூட தங்கி அவங்கள கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு மர்மம் மற்றும் ஒரு அமானுஷ்ய இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோனும் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிடுது. ஸோ மைக்கிளோட பேசுறது எல்லாமே துண்டிக்கப்படுது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருந்த மர்மம் என்ன, அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா, அவங்களுக்கு என்ன நடந்தது என்பதுதாங்க இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படத்தில் மைக்கிளோட கேரக்டர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கவிப்பிரியா மீது அன்பும் அக்கறையும் இருக்கிற இவர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுயநலத்துக்காக எதையும் பண்ண தயாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு 2 கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த 2 கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நல்லாவே நடிச்சிருக்காருங்க. கவிப்பிரியாவும் பார்த்தீங்கன்னா அவங்க பங்குக்கு நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. மைக்கில் லவ் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அதே மாதிரி இவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற மர்மத்தை அறியாமல் தவிப்பதாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி இடங்களெல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீரஞ்சினியோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா இந்த திரைக்கதைக்கு ஒரு வலு சேர்க்குதுன்னே சொல்லலாம். இதிகாச புராண கதையை மையமாக வச்சு தாங்க இந்த படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர் அருண் அவர்கள். படம் பார்க்கிறவங்களும் ஒரு பதட்டத்தோடய வச்சிருக்காருன்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மிரட்டி விட்டுருக்காருன்னே சொல்லலாங்க. கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலான்னு தோணுதுங்க. ஏன்னா அவர் சொல்ல வந்த விஷயத்த கொஞ்சம் தெளிவா சொல்லாம விட்டுட்டாருன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட விஷுவலேஷன்லாம் சூப்பரா எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். காடு, அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு அழகான வீடு, அருவி என எல்லா சீனையும் சூப்பராகவே எடுத்திருக்காரு ஒளிப்பதிவாளர் சூர்யா அவர்கள். இந்த படம் இப்போ ஆகா தமிழில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குதுங்க. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.